ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமைச்சரவையிலேருந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா அரசியல் சார்ந்த அனைத்து தகவலும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா ரொம்ப காலமே பார்த்திங்கன்னா தாவுதல், அவர் சொன்ன அணில் மாதிரியே பார்த்திங்கன்னா கட்சிக்கு தாவிட்டு தாங்க இருக்கார். இவரை பற்றி பார்த்திங்கன்னா இப்போ ஆளுங்கட்சி தலைவராக இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினே கல்வி ஊற்றாத வார்த்தைகளே கிடையாதுங்க நம்ம செந்தில் பாலாஜி. இருந்தாலும் எப்படி தான் மனசு வருதோ தெரியலைங்க, திருப்பினா அவரை தன் கட்சியிலே சேர்ந்துருக்காருங்க. இப்போ இவருக்கு என்ன பிரச்சனைங்க அப்படின்னா, சாராய கடையில் ஏற்கனவே பெரும் பிரச்சனைங்க. மது விலக்கும் ஒன்றும் பண்ணலை. சாராயத்துறை அமைச்சராக வேறு இவர் இருக்காருங்க. இப்போ கள்ளச்சாராயம் குடித்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க. இதற்கெல்லாம் பொறுப்பு இவர் தான். உடனடியாக பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவியிலேருந்து இவரை நீக்கணும், இந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படின்லாம் பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கோரிக்கையை வச்சுட்டு வராருங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இவங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே எடுக்கலைங்க, எந்த ஒரு சமூக ஆர்வலர்களுமே இதுக்கு கேட்கலைங்க. ஆனால் இவர்களின் கூட்டணியில் இருக்கிற திருமாவை பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவர் சிறப்பான ஒரு செயலை நடத்திட்டு இருக்காரு. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவரோட வேலையை கரெக்டாக செய்கிறாரு. அவருக்கு நான் இணங்கி வரேங்க, அவர் செய்கிறத நானும் செய்கிறேன், இனிமேல் பார்த்திங்கன்னா பாகுபாடு கிடையாது அப்படின்ட்டு செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா அமைச்சரவையிலேருந்து தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பார்த்திங்கன்னா ஆதாரங்கள் வந்தாலுமே இன்னொரு பிரச்சனை என்ன செந்தில் பாலாஜிக்கு அப்படின்னா, இவர் தான் வருஷம் கட்சி மாறுறவர். 5 ஆண்டு எந்த கட்சி வெற்றி அடையுதோ அந்த கட்சியில் இவர் இருப்பாருங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறையில் இவர் வேலை செஞ்சுட்டு இருக்கல பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா நிறைய கமிஷன் வாங்கினதாக பார்த்திங்கன்னா நடத்தினார். கூட கண்ட்ரைக்டர் நீ இது இப்போ டிரைவரை உன்னை மாற்றி விட்றேன் அரசு இருந்தங்கள்ல, அப்படி இப்படி எப்படின்னா அப்படி இப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைக்கு காமிச்சு பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய ஊழல் பண்ணதாக பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி மேலே ஒரு வழக்கு இருக்குங்க. அந்த வழக்கு நிலுவையிலே இருக்கிறதுனால அந்த வழக்கை இப்போ தூசி தட்டி எடுக்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா ஏற்கனவே எரியிறத்தியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்குதுங்க இவருக்கு. இப்போ இதனால் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் பார்த்திங்கன்னா இதற்கெல்லாம் முன் ஸ்டெப் எடுத்து அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுவார் அப்படின்னாலுமே மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும்ல. அதனால் பார்த்திங்கன்னா ஏன்னா எல்லாருமே கோரிக்கை வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாலினாலையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அமைச்சரவையிலேருந்து செந்தில் பாலாஜி நீக்கி தான் ஆகணுங்க, ஏன்னா தண்டனை வழங்கணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.